ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நினைக்கிற சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அட்டகாசமான மேங்கோ ஐஸ் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செய்யலாங்க. ரொம்ப குயிக்காக செய்யலாம். ஒரே ஒரு மாம்பழம் இருந்தால் போதும். 2 பொருள் வச்சு ரொம்ப அட்டகாசமாக சூப்பர் டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மேங்கோ குச்சைஸை ஐஸ் மோல்டு இல்லாதவங்க கூட ரொம்ப சூப்பராகவும் சுலபமாகவும் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவ்வளோ சூப்பரான அட்டகாசமான மேங்கோ ஐஸ் எப்படி செய்யறது பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு நல்ல மாம்பழம், நல்லா பழுத்த மாம்பழமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பான மாம்பழத்தை விட லைட்டாக புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அது போல் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்குங்க. மூணு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு அரை தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தெரியுதா பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. இது மாதிரி அரைச்சி எடுத்தால் ஐஸ் அவ்வளோ நல்லா வராது. நம்ம குச்சி ஐஸ் செய்யும் போது நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா தான் ஐஸ் சூப்பராக வரும். இல்லைன்னா அவ்வளோதான் நல்லா வராது ஐஸு. அதனால் இதில் 1.5 கப் தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக நீருக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா தண்ணியாக அடித்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைப்படலை, அங்கே குட்டி மாம்பழ பீஸ் கிடக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு சன்னி வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஐஸ் மோல்டை ஊற்றிக்குங்க. நல்லா ஐஸ் மோல்டை எடுத்து நல்லா அலசிட்டு இந்த ஈரப்பதம் இருக்கிறதோட இந்த மாம்பழ சாறை அதில் ஊற்றிடலாம். 3/4 ஊற்றினா போதும். ஃபுல்லாக புளி ஊற்றக்கூடாது. நல்லா வலிய ஊற்றாதீங்க. 3/4 ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேனலில் வாட்டர்மெலன் ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஐஸ் மோல்டில் மட்டும் நம்ம இந்த ஐஸ் செஞ்சு காமிக்கல. டம்ளரில் ஐஸ் மோல்டு இல்லாதவங்க டம்ளரில் எப்படி செய்யலான்னு அதையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை மூடியை போட்டு வச்சிடலாம். மூடியெல்லாம் போட்டாச்சு. ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். லோவாக வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் லோவாக வச்சா 2 நாள் ஆனாலும் ஐஸ் ஆகாது. கையில் வைங்க, அப்போ தான் 8 மணி நேரத்தில் ஐஸ் ஆகிடும். மூடியெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதை ஐஸ் மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி குட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த கிளாஸில் நம்ம அடித்து வச்சுருக்க மாம்பழச்சாறை 3/4 கிளாஸ் இருக்கிற அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ மாம்பழச்சாறு எல்லா கிளாஸ்லேயும் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே ஒரு பாயிலிங் பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி ஸ்கொயராக குட்டியாக கட் பண்ண பாலித்தீன் கவர் வச்சு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு விட்டுறலாம். இது போல் போட்டு எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா கிளாஸ்லேயும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நீங்கள் நூல் வச்சு கூட கட்டிக்கலாம். ஓரத்தில் ஸ்பூனை இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க நடுப்பகுதியில். இல்லைன்னா கடைகளில் ஐஸ் ஸ்டிக்கு விற்குது, அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போல் செஞ்சுக்கலாம். ஐஸ் மோல்டு இல்லாட்டினாலும். எல்லா ஐஸையும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதையும் ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ் மோல்டில் வச்சது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ஒயிட்டாக எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை நிறையா தண்ணி வச்சுட்டு அதில் அப்படியே இந்த ஐஸ் அப்படியே நினச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அப்படியே நினச்சிடணும். உள்ள இந்த அளவுக்கு நினச்சா போதும். அப்போ தான் ஐஸு சீக்கிரமாக நல்லா அழகாக எடுக்க வரும், உடையாமல் முழுசாக சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் காசு செலவு பண்ணி அதிகமாக ஐஸ் நிறைய செய்யலாம்.
இது ஒரு மாம்பழம் இருந்தால் போதும், ஒரு 10 ஐஸு செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம டம்ளரில் ஊற்றி வச்ச ஐஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த கவர்லாம் அழகாக கத்திரிக்கோல் வச்சு இல்லைன்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். லப்பர் பேண்டை எடுத்துட்டு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அழகாக தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியில் நனைச்சி எடுத்தால் தான் நல்லா ஈஸியாக வரும் ஐஸு. நீங்கள் நினைக்காம எடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது, குச்சி உருவிட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்குன்னு. நம்ம டம்ளரில் வச்ச ஐஸும் நீங்கள் இந்த மாதிரி கவர் போடாமல் கூட வைக்கலாம், நல்லா தான் வரும். ஆனால் ஐஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை தண்ணியில் நனைச்சிட்டு எடுங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்ம டம்ளரில் செஞ்ச ஐஸும் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ அட்டகாசமான சூப்பரான ஐஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.